பாரதியார் பூநூல அறுத்து போட்ட கதையா பல விஷயங்களை அறுத்து போட்டு அலற வச்சிட்டு இருக்காரு கமல். அதுல ஒண்ணு உடல் தானம். நடிகர்கள், அதுவும் கமல் மாதிரியான கல்வெட்டு நடிகர்கள், அவங்களோட இறப்புக்கு பிறகும் யாராவது தங்க புஷ்பம் ஊட்டினா தேவாலயங்கிறத மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனா துணிச்சலா தன்னோட உடலை தானம் செஞ்சு சிலரோட விமர்சனத்துக்கும் ஆளானாரு கமல். அப்படிப்பட்ட கமல் தான் வெறும் 1500 கொச்சம் தானான்னு ஆச்சரியப்பட்டிருக்காரு. பிரபல ஹீரோவான கமல் கடந்த 25 வருஷத்துக்கு மேல சினிமா பத்திரிகையாளரா இருக்கிற தேவராஜோட செயலை குறித்து வியப்படைந்ததோடு அவரை தன்னோட வீட்டுக்கே வர வச்சு பாராட்டியும் இருக்காரு. அப்படி என்ன செஞ்சுட்டாரு தேவராஜ்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, கமலின் அடியொற்றி அவரை மாதிரியே தன்னோட உடலையும் தானம் செஞ்சிருக்காரு. தன்னோட பிறந்த நாள்ல அவர் செஞ்ச இந்த காரியத்தை பாராட்டினாராம் கமல். அப்போ உடல் தான சீரியலின் படி தன்னோட எண் என்னன்னு சொல்லியிருக்காரு தேவராஜ். 1560வது நபர் தான் நான் இவர் சொல்ல. 7 கோடி பேருக்கு மேல வாழ்ற இந்த தமிழ்நாட்டுல உடல் தானம் செஞ்சவங்களோட எண்ணிக்கை வெறும் 1000 கொச்சம் தானான்னு கமல் வருந்திருக்காரு. உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்குன்னு கொடி பிடிக்கும் குப்புற புத்திகள் உடல் மருத்துவமனைக்கு உயிர் தலைவனுக்குன்னு குரல் கொடுத்தா ஒருவேளை இந்த எண்ணிக்கை லட்சக்கணக்கில் தாண்டி கோடிகளை தொடுமோ என்னவோ. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.